நரம்பு ரிலேட்டட் பிரச்சனைங்க நிறையா இருக்குது. நம்ம மூளையில், கண்ணில் அண்ட் இந்த தண்டுவளத்தில் ஸ்பைனல் கார்ட் இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா இது வந்து எப்போ வரலாம்? உங்களுக்கு பிறந்த குழந்தைக்கே வரலாம். நரம்பு ரிலேட்டட் பிரச்சனை வரலாம். மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்கலாம். ஏன் இது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூளையில் அந்த அணுக்கள் இருக்கு இல்லைங்களா, அணுக்களில் வந்து அதை கவர் பண்ணிகிட்ருக்கிற ஒரு ஷீட் பேர் மைலன் ஷீட்னு பேர். அதில் டேமேஜ் வரலாம். இல்லை அதுக்குள்ளார இருக்கிற அந்த அணுக்கள்லேயே சர்டன் ரிசெப்டர்ஸ், அந்த கெமிக்கல்ஸ் வந்து கம்மியாக இருக்கலாம். ஆர் இப்போது நம்ம அந்த ஜெனட்டிக்காக நம்ம உடம்புக்குள்ளாரையே ஒரு ஜீன் இருக்கும். அந்த ஜீன் வந்து நல்லா இருக்கிற செல்ஸையும் சேர்த்து டேமேஜ் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வரலாம். ஆர் அடுத்தது நம்ம லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம்ஸ்ன்னு சொல்லுவோம். இதர் நம்ம சரியாக எக்ஸசைஸ் பண்ணாதனால, கண்டதெல்லாம் சாப்பிட்டுட்ருக்கறனால, ஆர் ஆக்சிடெண்ட்னால ஹெட் இன்ஜுரி ஆகி பிரச்சனை வரலாம். இன்னொன்று ஏஜிங், வயசாகிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள், மறதி, அல்சீமர்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க, டிமென்ஷியா, பார்க்கின்சானிசம், அந்த ஏமயோட்ரோபிக் லேட்ரல் ஸ்க்ளெரோசிஸ்னு ஏஎல்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸுக்கெலாம் வந்து முதல்ல வந்து இது வரைக்கும் எந்த ஒரு தீர்வும் இல்லாமல் இருந்தது. இப்போது வித் இந்த ஸ்டெம் செல்ஸ் அண்ட் இந்த நியூரோ ப்ரோஜெனேட்டர் செல்ஸ் ஆர் நியூரல் ஸ்டெம் செல்ஸ் மூலியமாக நிறையா இம்ப்ரூவ்மெண்ட் வந்துட்டுருக்குது. இதுக்கு வந்து நம்ம வந்து ஜென்ரலாக அலோபதி அண்ட் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் மெடிசன்லாம் இல்லாமல் இருந்தது. இப்போது நிறையா அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்திருக்குது. இந்த ஸ்டடீஸ் நான் உங்களுக்கு சைடில் ஓடிட்டுருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். லாஸ்ட் ஒரு 10-15 வருஷமாக நிறையா இது ரிலேட்டடாக ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு இருக்குது, இதர் ஜெனட்டிக் கண்டிஷனாவோ இல்லை உங்களுக்கு லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம்னாலேயோ இல்லை ஆட்டோ இம்யூன் கண்டிஷன், நம்மளோட எதிர்ப்பு சக்தி அணுக்கள் நம்மளையவே தாக்கும். அது என்ன காரணம்னு தெரியாமல் தாக்கும். அதை வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணணும், கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டெம் செல்ஸ், நியூரல் ஸ்டெம் செல்ஸ் ஒரு பெரிய அட்டகாசமான ஒரு தீர்வு இருக்குது. ஸோ இது ரிலேட்டடான உங்களுக்கு சந்தேகம் வந்ததுன்னா காண்டாக்ட் பண்ணலாம். இது வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. அந்த புண்ணை வந்து சரி செய்யக்கூடிய தன்மை உடையது இந்த ஸ்டெம் செல்லில் ஒன்று. அடுத்தது இந்த மைலன் ஷீட், அந்த நரம்பு மேலே இருக்கிற அந்த கவரை வந்து திரும்ப ரீஜென்ரேட் பண்ணுது. அந்த டேமேஜ் ஆகிருக்கிற அந்த செல்ஸை வந்து திரும்ப புதுப்பிக்குது. அண்ட் இம்யூன் மாடுலேஷன், அந்த இம்யூனிட்டி, நம்மளோட எதிர்ப்பு சக்தி அணுக்கள் நம்மளையவே தாக்குது இல்லையா, அதை வந்து இப்படிலாம் செய்யாத அப்படின்னு சொல்லி அதை வந்து சரி செய்யுது. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கிறனால தான் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் வருது. நாங்கள் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த நியூரோ மாடுலேஷன் பண்ணி அவங்களுக்கு இந்த ரெட் லைட் தெரப்பி, டயட்டு அண்ட் இந்த செல்ஸ் எல்லாம் வந்து நம்ம க்ரோத் ஃபேக்டர் செல்ஸ் கான்சென்ட்ரேட்ஸ் நம்ம யூஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணுறோம். உங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குடிக்கிறப்போ அந்த கை நடுங்கிட்டே வரும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்ததுன்னா, நீங்கள் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸில் நீங்கள் அஃபெக்ட் ஆகியிருந்தீங்கன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். கீழே இருக்கிற நம்பர் ஆர் நேரடியாக வந்து பார்க்கலாம். டாக்டர் சசிகுமார் at Sashi Eye Care. Thank you.